சூரத்துல் முத்தஸ்ஸிர் வசனம் 11 முதல் 30 வரை. நபியே, என்னையும் வெறும் ஆளாக நான் படைத்தவனையும் நீர் விட்டுவிடுவீராக. பின்னர் அவனுக்கு விசாலமான பொருட்செல்வத்தை நான் கொடுத்தேன். கூடவே இருக்கின்ற ஆண் பிள்ளைகளையும் கொடுத்தேன். மேலும் வேண்டியதையெல்லாம் அவனுக்கு தயாராக வைத்தேன். பின்னரும் நான் அதிகப்படுத்த வேண்டும் என அவன் ஆசைப்படுகின்றான். அது நடக்காது. அவன் நம் வசனங்களை பிடிவாதமாக மறுப்பவனாக இருக்கின்றான். அவனை நான் கட்டாயப்படுத்தி நரகத்தின் மலை உச்சிக்கு விரைவில் ஏற வைப்பேன். நிச்சயமாக அவன் குர்ஆனுக்கு எதிராக யோசித்தான், தீவிரமாக ஆலோசித்தான். எனவே அவன் அழியட்டும். எவ்வாறெல்லாம் தீயவராக ஆலோசித்தான், பின்னரும் அவன் அழியட்டும். எவ்வாறெல்லாம் தீயவராக ஆலோசித்தான், பின்னரும் சிந்தித்தான். பின்னர் யோசனை வராமல் கடுகடுத்து முகம் சுளித்தான். பின்னர் பின்வாங்கினான், கர்வம் கொண்டான். இறுதியாக இது சூனியக்காரர்களிடமிருந்து கேட்டு அறிவிக்கப்பட்ட சூனியம் அன்றி வேறில்லை என்றான். இது மனிதனின் சொல்லன்றி வேறில்லை என்றான். விரைவில் அவனை நான் சகரில் நரகத்தில் நுழையச் செய்வேன். சகர் என்றால் என்னவென்று நபியே உமக்கு தெரியுமா? அது உடலில் எதையும் மிச்சம் வைக்காது, விட்டு வைக்காது. அது சருமத்தை சுட்டு பொசுக்கும். அங்கு வானவர்கள் 19 பேர் இருப்பார்கள். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் குறைஷி தலைவர்களில் ஒருவரான வலீத் பின் அல் முகைரா குறித்து தெரிவிக்கின்றான். வலீத் பின் அல் முகைரா, இத்தீயவனுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கின்றான். அவனுக்கு உலகத்தில் அருட்செல்வங்களை அல்லாஹ் வழங்கினான். ஆயினும் அவன் இறைவனின் அருட்கொடைகளுக்கு நன்றி மறக்கலானான். அவற்றை இறை மறுப்பாக மாற்றினான். இறை வசனங்களை மறுப்பது, அவற்றின் மீது அவதூறு பரப்புவது ஆகியவற்றை மாற்றாக கொடுத்தான். அவனுக்கு வழங்கிய அருட்கொடைகளை இங்கு அல்லாஹ் ஒவ்வொன்றாக பட்டியலிடுகின்றான். அவனுக்கு நான் செல்வம் கொடுத்தேன். முதலாவது வசனத்தில், நபியே, என்னையும் வெறும் ஆளாக நான் படைத்தவனையும் நீர் விட்டுவிடுவீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது தாயின் வயிற்றிலிருந்து அவன் தனியாகவே வெளியே வந்தான். அப்பொழுது பொருட்செல்வமோ குழந்தை செல்வமோ எதுவும் அவனுக்கு இருக்கவில்லை. பின்னர் அவனுக்கு உயர்ந்தோன் அல்லாஹ் தான் விசாலமான பொருட்செல்வத்தை, அதாவது ஏராளமான பொருட்செல்வத்தை அவனுக்கு வழங்கினான் என அடுத்த வசனம் தெரிவிக்கின்றது. அவனுக்கு அல்லாஹ் 1000 பொற்காசுகளை கொடுத்திருந்தான் என்று சிலர் கூறுவர். வேறு சிலர் 1,00,000 தங்க காசுகளை வழங்கி இருந்தான் என்றும், இன்னும் சிலர் தானியம் உற்பத்தி செய்கின்ற விளை நிலத்தை வழங்கியிருந்தான் என்றும் கூறுகின்றனர். இவையன்றி வேறு சில கருத்துகளும் உள்ளன. ஆண் பிள்ளைகள் கொடுத்தேன். மேலும் கூடவே இருக்கின்ற ஆண் பிள்ளைகளையும் அவனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினான் என அடுத்த வசனம் கூறுகின்றது. அதாவது தந்தையை விட்டு எங்கும் செல்லாமல், பயணம் எதுவும் மேற்கொள்ளாமல் எப்பொழுதும் தந்தையுடனே இருக்கும் ஆண் பிள்ளைகளை அவனுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் தந்தையின் அருகிலேயே அமர்ந்திருப்பர். அவர்கள் மூலம் தந்தை ஆனந்தமும் பயனும் அடைவார். இவ்வாறு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கமளித்தார்கள். சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கூற்றுப்படி அவனுக்கு மொத்தம் 13 ஆண் பிள்ளைகள் இருந்தன. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் அவர்கள் 10 பேர் இருந்தனர் என்று கூறுகின்றனர். பிள்ளைகள் கூடவே இருப்பதென்பது ஒரு தந்தைக்கு கிடைக்கும் அருட்கொடையின் உச்சமாகும். வேண்டியதையெல்லாம் கொடுத்தும். அடுத்த வசனத்தில், மேலும் வேண்டியதையெல்லாம் அவனுக்கு தயாராக வைத்தேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது பொருட்செல்வம், உபயோக பொருட்கள் என அனைத்து வசதிகளையும் அவனுக்கு கொடுத்தேன். பின்னரும் நான் அதிகப்படுத்த வேண்டும் என அவன் ஆசைப்படுகின்றான் என அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். ஆனால் அது நடக்காது. அவன் நம் வசனங்களை பிடிவாதமாக மறுப்பவனாக இருந்தான் என அதற்கடுத்த வசனம் கூறுகின்றது. அதாவது தெரிந்து கொண்டே நம்முடைய அருட்கொடைகளுக்கு நன்றி மறப்பவனாக இருக்கின்றான். நரகத்தின் மலை உச்சிக்கு ஏற்றுவேன். அடுத்த வசனத்தில், அவனை நான் கட்டாயப்படுத்தி நரகத்தின் மலை உச்சிக்கு விரைவில் ஏற வைப்பேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அபு சயீத் அல் குத்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இந்த வசனத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமளித்த போது, சவுதன் என்பது நரகத்தில் உள்ள நெருப்பு மலையாகும். அந்த மலை மேல் ஏறுமாறு அவன் நிர்பந்திக்கப்படுவான்.
அப்பொழுது அவன் தனது கையை அதன் மீது வைத்தால் கை அப்படியே உருகிவிடும். பின்னர் கையை எடுத்தால் அது பழைய நிலைக்கு திரும்பிவிடும். அவ்வாறே தனது காலை வைத்தால் காலும் உருகிவிடும். பின்னர் அதை எடுத்தால் பழைய நிலைக்கு மாறிவிடும் என தெரிவித்தார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது நரகத்திலுள்ள ஒரு பாறையை குறிக்கிறது. இறை மறுப்பாளர்கள் அதில் முகங்குப்புற இழுத்துச் செல்லப்படுவர் என கூறினார்கள். சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இது நரகத்திலுள்ள வழுக்கை பாறையை குறிக்கிறது. அதில் ஏறுமாறு அவன் வற்புறுத்தப்படுவான் என தெரிவித்தார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், சவுதன் என்பதற்கு வேதனையால் ஏற்படும் சிரமம் என விளக்கம் அளித்தார்கள். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அறவே நிம்மதி இல்லாத வேதனை என கூறினார்கள். இதையே விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தேர்வு செய்துள்ளார்கள். எதிராக யோசித்தான். அடுத்த வசனத்தில் நிச்சயமாக அவன் குர்ஆனுக்கு எதிராக யோசித்தான், தீவிரமாக ஆலோசித்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது அவனை நான் கட்டாயப்படுத்தி நரகத்தின் மலை உச்சிக்கு ஏற வைப்பதற்கு காரணம் அவன் இறை நம்பிக்கைக்கு மிகவும் தொலைவில் இருந்ததுதான். ஆம், குர்ஆன் குறித்து அவனிடம் விசாரிக்கப்பட்ட பொழுது என்ன விமர்சனத்தை புனையலாம் என யோசித்தான், தீவிரமாக ஆலோசித்தான். அவன் அழியட்டும். அடுத்த வசனங்களில் எனவே அவன் அழியட்டும், எவ்வாறெல்லாம் தீவிரமாக ஆலோசித்தான், பின்னரும் அவன் அழியட்டும், எவ்வாறெல்லாம் தீவிரமாக ஆலோசித்தான் என அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இது அவனுக்கு எதிரான சாபமாகும். அடுத்த வசனங்களில் பின்னர் சிந்தித்தான், பின்னர் கடுகடுத்தான், முகம் சுளித்தான் என அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது மறுபடியும் யோசித்தான், தீவிரமாக ஆலோசித்தான், பின்னர் நெற்றியை சுருக்கி முகம் கோணினான். இங்கு முகம் சுளித்தான் என்பதை குறிக்க பெசல்ரா என்னும் இறந்த கால வினைச்சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. பெசல்ரா என்றால் முகம் சுளித்தான் என்பதே பொருளாகும். தௌபா பின் அல் ஹுமையிர் என்பவர் பாடிய பின்வரும் கவிதை இப்பொருளில் அமைந்தது. கலங்கினேன் நான் அவளது அலட்சியத்தை பார்த்து, என் ஆசையை அவள் புறக்கணித்ததையும் அவள் முகம் சுளித்ததையும். அடுத்த வசனத்தில் பின்னர் பின்வாங்கினான், கர்வம் கொண்டான் என அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது சத்தியத்திலிருந்து திரும்பி குர்ஆனுக்கு அடிபணிய மறுத்து கர்வம் கொண்டவனாக பின்வாங்கிவிட்டான். குர்ஆன் ஒரு சூனியம் என்றான். இறுதியாக இது சூனியக்காரர்களிடமிருந்து கேட்டு அறிவிக்கப்பட்ட சூனியம் அன்றி வேறில்லை என்று கூறினான் என அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது இது குர்ஆன் சூனியம்தான். இதை முஹம்மத் பிறரிடமிருந்தே, அதாவது தமக்கு முன்னர் வாழ்ந்தோரிடமிருந்தே அறிவிக்கிறார். அவர்களிடமிருந்தே இதை எடுத்துரைக்கிறார். இதனாலேயே அவன் இது மனிதனின் சொல் அன்றி வேறில்லை என கூறினான். அதாவது இறைவாக்கு அல்ல என்றான். இங்கு குறிப்பிடப்படும் ஆள் குறைஷி தலைவர்களில் ஒருவரான வலீத் பின் அல் முகீரா அல் மக்சூம் என்பவன் ஆவான். அவன் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாக. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் வலீத் பின் அல் முகீரா அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று குர்ஆன் குறித்து விசாரித்தான். அன்னார் குர்ஆனை பற்றி அவனிடம் தெரிவித்த பொழுது அவன் குறைஷிகளிடம் சென்று, அபு கப்ஷாவின் மகன் முஹம்மத் கூறும் வார்த்தையை கேட்டு நான் வியப்படைகின்றேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அது கவிதையும் அல்ல, சூனியமும் அல்ல, மன நோயால் ஏற்பட்ட உளறலும் அல்ல. நிச்சயமாக அவரது சொல் இறைவாக்கு ஆகும் என்று கூறினான். குறைஷி குலத்தைச் சேர்ந்த சில பேர் இதை செவியுற்றதும் அனைவரும் ஒன்று கூடி ஆலோசித்தனர். அல்லாஹ்வின் மீது ஆணையாக வலீத் மதம் மாறிவிட்டால் ஒட்டுமொத்த குறைஷியரும் மதம் மாறிவிடுவர் என தமக்குள் பேசிக்கொண்டனர். இதை கேள்விப்பட்ட அபுஜஹல் பின் ஷியாம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் விவகாரத்தை உங்களுக்காக நான் பார்த்து கொள்கின்றேன் என்று கூறிவிட்டு வலீதின் வீட்டை நோக்கி நடக்கலானார். இறுதியாக அவனது இல்லத்திற்குள் நுழைந்தார். அப்பொழுது வலீதிடம், உம்முடைய சமூகத்தாரை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் உமக்காக தர்மத்தை திரட்டுகின்றனர் என்று கூறினர்.
உடனே வலீத், நான் அவர்களிலேயே அதிக பொருட்செல்வமும் மக்கட்செல்வமும் உடையவன் அல்லவா என்று கேட்டான். அப்பொழுது அபு ஜஹல், நீர் அபு குஹாபாவின் மகனிடம் அபுபக்கரிடம் சென்றதெல்லாம் அவரது வீட்டு உணவை பெறுவதற்காகத்தான் என்று அவர்கள் பேசிக்கொள்கின்றனர் என்றனர். உடனே வலீத், என் கூட்டத்தார் இப்படியா பேசிக்கொள்கின்றனர்? அவ்வாறெல்லாம் இல்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக இனிமேல் ஒருபோதும் நான் அபு குஹாபாவின் மகனிடமோ உமரிடமோ அபு கப்ஷாவின் மகனிடமோ முஹம்மதிடமோ நெருங்க மாட்டேன். அபு கப்ஷாவின் மகனது சொல் சூனியக்காரர்களிடமிருந்து கேட்டு அறிவிக்கப்படும் சூனியமே அன்றி வேறில்லை என்று கூறினான். அப்பொழுதுதான் அல்லாஹ் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நபியே, என்னையும் வெறும் ஆளாக நான் படைத்தவனையும் நீர் விட்டுவிடுவீராக என்று தொடங்கி அது உடம்பில் எதையும் மிச்சம் வைக்காது விட்டும் வைக்காது என்பது வரையிலான இந்த வசனங்களை அருளினான். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நிச்சயமாக அவன் குர்ஆனுக்கு எதிராக யோசித்தான், தீவிரமாக ஆலோசித்தான் என்னும் வசனத்திற்கு விளக்கமளித்த பொழுது பின்வருமாறு கூறினார்கள். வலீத் பின் அல் முகிரா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த மனிதர் கூறும் வார்த்தை குறித்து சிந்தித்து பார்த்து விட்டேன். அது கவிதையாக தெரியவில்லை. நிச்சயமாக அதில் இனிமை இருக்கிறது, அதில் சுவை இருக்கிறது. நிச்சயமாக அது மேலோங்கும், அதை எதுவும் வெல்ல முடியாது. எனவே அது சூனியம்தான் என்பதில் எனக்கு ஐயமில்லை என்று சொன்னான். அப்பொழுதுதான் அல்லாஹ், எனவே அவன் அழியட்டும், எவ்வாறெல்லாம் தீவிரமாக ஆலோசித்தான், பின்னரும் அவன் அழியட்டும், எவ்வாறெல்லாம் தீவிரமாக ஆலோசித்தான், பின்னரும் சிந்தித்தான், பின்னர் யோசனை வராமல் கடுகடுத்து முகம் சுளித்தான், அதாவது நெற்றியை சுருக்கி முகம் கோணினான் என்னும் இந்த வசனங்களை அருளினான். இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை வலீத் பின் அல் முகிரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தான். அப்பொழுது நபி அவர்கள் அவனுக்கு குர்ஆனை ஓதி காட்டினார்கள். அதை கேட்டு அவனது உள்ளம் உருகியதை போன்று இருந்தது. இந்த செய்தி அபு ஜஹல் பின் ஹிஷாமுக்கு எட்டியது. உடனே அவன் வலீதிடம் வந்து, என் தந்தையின் சகோதரரே, நிச்சயமாக உம்முடைய சமூகத்தார் உமக்காக செல்வத்தை திரட்டுகின்றனர் என்றார். வலீத் எதற்காக என கேட்டான். அப்பொழுது அபு ஜஹல், உமக்கு கொடுப்பதற்காகத்தான். ஏனென்றால் முஹம்மதிடம் நீர் சென்றதெல்லாம் அவருக்கு முன்னுள்ள செல்வத்தின் மீது ஆசைப்பட்டுதானே என்றான். இதை கேட்ட வலீத், குறைஷியரில் நான் தான் அதிகம் செல்வம் படைத்தவன் என்பது அவர்களுக்கே தெரியும் என்றான். அப்படியாயின் முஹம்மத் குறித்து விமர்சனம் ஏதேனும் ஒன்றை நீர் சொல்ல வேண்டும். அதன் மூலம் அவர் கூறும் செய்தியை நீர் மறுக்கிறீர், அதை வெறுக்கிறீர் என்பதை உம்முடைய சமூகத்தார் தெரிந்து கொள்வர் என அபு ஜஹல் சொன்னான். வலீத், அவர் குறித்து நான் என்ன சொல்வேன்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களில் என்னை விட கவிதைகளை நன்கு அறிந்தவர் வேறு யாரும் இல்லை. முஹம்மதுடைய ஈர சைச்சீர்களையும் கவிதை தொகுப்புகளையும் மேலும் ஜின்களின் கவிதைகளையும் கூட நன்கு கற்று தேர்ந்தவர் என்னை விட வேறு யாருமில்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் கூறுகின்ற சொல் இவற்றில் எதை போன்றும் இல்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் சொல்கின்ற வார்த்தையில் இனிமை இருக்கிறது. அது தனக்கு கீழுள்ள அனைத்தையும் தகர்த்துவிடும். நிச்சயமாக அது மேலோங்கும், அதை எதுவும் வெல்ல முடியாது என்று கூறினான். அப்பொழுது அபு ஜஹல், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் குறித்து ஏதேனும் ஒன்றை நீர் கூறாதவரை உம்முடைய சமூகத்தார் உமது விஷயத்தில் திருப்தி அடைய மாட்டார்கள் என்றான். உடனே வலீத், என்னை கொஞ்சம் விடுங்கள், அவர் குறித்து சிந்திக்கின்றேன் என்றான். அவ்வாறு அவன் யோசித்த போது, இது சூனியம் தவிர வேறொன்றும் இல்லை, இதை பிறரிடமிருந்து கேட்டே அவர் அறிவிக்கின்றார் என்று கூறினான். அப்பொழுதுதான், நபியே, என்னையும் வெறும் ஆளாக நான் படைத்தவனையும் நீர் விட்டுவிடுவீராக என்று தொடங்கி அங்கு வானவர்கள் 19 பேர் இருப்பார்கள் என்பது வரையிலான இந்த வசனங்கள் அருளப்பெற்றன. சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, மக்கா குறைஷியர் தாருன் நத்வா சமூக கூடத்தில் ஒன்று கூடினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ஒரே விதமான விமர்சனத்தை அரபியர் முன்வைப்பதை முடிவு செய்வதற்காகவே இந்த கூட்டம். அதுவும் ஹஜ்ஜுக்காக வெளியூர் அரபு குழுக்கள் அங்கு வருவதற்கு முன்பே இதை தீர்மானித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் கூடினர். நபி அவர்களை அந்த வெளியூர் மக்கள் சந்தித்து விடாமல் தடுப்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது.
அப்பொழுது சிலர் அவர் ஒரு கவிஞர் என்போம் என்று கூறினர். வேறு சிலர் சூனியக்காரர் என்போம் என்றனர். இன்னும் சிலர் ஜோதிடர் என்றும் மேலும் சிலர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் கூறினர். இதையே ஒரு வசனத்தில், நபியே, அவர்கள் எப்படியெல்லாம் உமக்கு உவமைகள் கற்பிக்கின்றனர் என்பதை காண்பீராக, இதனால் அவர்கள் வழி பிறழ்ந்து விட்டனர், அவர்களால் நல்வழி அடைய முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதற்கிடையில் வலீத் பின் அல் முகீரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன சொல்லலாம் என யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் யோசித்தான், தீவிரமாக ஆலோசித்தான், சிந்தித்தான். யோசனை வராமல் கடுகடுத்தான், முகம் சுளித்தான். அப்பொழுதுதான், இது சூனியக்காரர்களிடமிருந்து கேட்டு அறிவிக்கப்பட்ட சூனியம் அன்றி வேறில்லை, இது மனிதனின் சொல் அன்றி வேறில்லை என்று கூறினான். சக்கரில் நுழையச் செய்வேன். உயர்ந்தோன் அல்லாஹ் விரைவில் அவனை நான் சக்கரில் நரகத்தில் நுழையச் செய்வேன் என அடுத்த வசனத்தில் தெரிவிக்கின்றான். அதாவது, அவனுடைய உடலில் அனைத்து பகுதிகளையும் சேர்த்து நரகினில் மூழ்கச் செய்வேன். அடுத்த வசனத்தில், சக்கர் என்றால் என்னவென்று நபியே உமக்கு தெரியுமா என அல்லாஹ் கேட்கின்றான். இது நரகத்தின் நிலையை பிரம்மாண்டமானதாக்கி அது குறித்த அச்சத்தை உருவாக்கும் விதமாக குறிப்பிடப்படும் மரபு தொடராகும். அடுத்த வசனத்தில் சக்கர் என்னும் நரகத்தை பற்றி அல்லாஹ் விவரிக்கின்றான். அது உடலில் எதையும் மிச்சம் வைக்காது, விட்டு வைக்காது என அந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது, நரகவாசிகளின் சதைகள், நரம்புகள், தோள்கள் ஆகிய அனைத்தையும் அது பொசுக்கிவிடும். பின்னர் வேறு சதைகள், நரம்புகள், தோள்கள் மாற்றப்படும், அவையும் பொசுக்கப்படும். இவ்வாறு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். அங்கு அவர்கள் சாகவும் மாட்டார்கள், வாழவும் மாட்டார்கள். அடுத்த வசனத்தில் அது சருமத்தை சுட்டு பொசுக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இங்கு சருமம் என்பதை குறிக்க பெஷர் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. பெஷர் என்றால் மேல் தோல் என்பதே பொருளாகும் என முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். அபு ரசீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அது தோலை பொசுக்கி இரவை விட இருளை விட கருப்பானதாக அது மாற்றிவிடும் என தெரிவித்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது மனிதனின் தோலை கரித்துவிடும் என்று கூறினார்கள். நரகத்தின் காவலர்கள் 19 வானவர்கள். அடுத்த வசனத்தில் அங்கு வானவர்கள் 19 பேர் இருப்பார்கள் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது, நரகத்தின் காவலர்களில் முதன்மையானோரில் 19 பேர் அங்கு இருப்பார்கள். அவர்கள் கடின சித்தமும் பயங்கரமான தோற்றமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த வசனத்திற்கு பராவு பின் ஆசிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கமளித்த பொழுது பின்வருமாறு கூறினார்கள். யூதர்களில் ஒரு குழுவினர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் ஒருவரிடம் நரகத்தின் காவலர்கள் எண்ணிக்கை குறித்து கேட்டனர். அப்பொழுது அவர், எனக்கு தெரியாது, அல்லாஹ்வும் அவன் தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று கூறினார். இதை ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தெரிவிக்க, அப்பொழுதுதான் உயர்ந்தோன் அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான். பின்னர் நபி அவர்கள் தம் தோழர்களுக்கு அதை தெரிவித்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, முஹம்மதே, இன்று உம்முடைய தோழர்கள் தோற்று போய்விட்டனர் என்றார். நபி அவர்கள் எப்படி என கேட்டார்கள். அதற்கு அவர், யூதர்கள் உம்முடைய தோழர்களிடம் நரகவாசிகளின் காவலர்கள் எண்ணிக்கையை உங்கள் நபி உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றாரா என கேட்டனர். அதற்கு அவர்கள், இல்லை, எங்கள் நபியிடம் கேட்காதவரை எங்களுக்கு தெரியாது என்று கூறிவிட்டனர் என தெரிவித்தார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு கூட்டத்தார் தமக்கு தெரியாத ஒன்றை குறித்து வினவப்பட்ட பொழுது எங்கள் நபியிடம் கேட்காதவரை எங்களுக்கு தெரியாது என்று கூறினால் அவர்கள் தோற்று போய்விட்டார்கள் என்று அர்த்தமா? அல்லாஹ்வின் எதிரிகளான அவர்களை என்னிடம் அழைத்து வாருங்கள். அவர்கள் தம் நபியிடம், அல்லாஹ்வை எங்களுக்கு நேரில் நீர் காட்ட வேண்டும் என்று கேட்டவர்கள் என கூறினார்கள். பின்னர் அவர்களை அழைத்து வர ஆள் அனுப்பினார்கள். அவர்கள் வந்தபொழுது, அபுல் காசிமே, நரகவாசிகளின் காவலர்கள் எண்ணிக்கை எத்தனை என கேட்டனர். அதற்கு நபி அவர்கள் இவ்வாறு என காட்டினார்கள். அதாவது, தம் இரு உள்ளங்கைகளையும் இணைத்து விரல்களை விரித்து காட்டினார்கள்.
பின்னர் மறுபடியும் அவ்வாறே இரு கைகளையும் இணைத்து காட்டிய நபி அவர்கள் இரண்டாவது முறையில் ஒரே ஒரு விரலை மடக்கிக் கொண்டார்கள். அதாவது 19 என சுட்டி காட்டினார்கள். முன்னதாக தம் தோழர்களிடம் சொர்க்கத்தின் மண் எது என உங்களிடம் கேட்கப்பட்டால் அது நிறத்தில் வெண்மையாக இருக்கும் என சொல்லுங்கள் என கூறினார்கள். வந்த யூதர்கள் நரகவாசிகளின் காவலர்கள் எண்ணிக்கை குறித்து நபி அவர்களிடம் கேட்டு அதற்கான பதிலை நபி அவர்கள் தெரிவித்த பொழுது அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் மண் எது என கேட்டார்கள். அப்பொழுது சிலர் பார்த்து கொண்டனர். பின்னர் அபுல் காசிமே, அது வெண்மையான ரொட்டி ஆகும் என சொன்னார்கள். நபி அவர்கள் சரிதான், ரொட்டி மாவிலிருந்து வந்ததுதானே என கூறினார்கள்.